பாலகா 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 வேதநாயகி ரொம்ப நேரமா அந்த பொண்ணு ரேணுகா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. 2 பேருமா சேர்ந்து ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அது தெரியலப்பா. ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு அந்த புள்ள ரேணுகாவுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா. சரி குருஜி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க வழக்கம் போல போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு நிம்மதியா வள்ளி கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வழிய பாரு. நானும் அதுக்கு தான் குருஜி ஆசைப்படுறேன். சரி, ஆனா எங்க? சரி நீங்க போங்க. பத்திரம் பத்திரம். இன்னைக்கு சீக்கிரமா போயிடலாம். வாங்க மேடம். யாருக்கு மேக்கப்? இவங்களுக்கு தான். ஓகே மேடம். எனக்கா? வள்ளி நிமிஷம். சொல்லுவேலா. எங்க இருக்கீங்க? ஆனந்திய கூட்டிட்டு பியூட்டி பார்லர் வந்திருக்கேன். ஏன்? சும்மாதான். அப்படியே வீடியோ கால் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம். வள்ளி என்ன செய்யற? ஒரு நிமிஷம் இரு. ஆனந்தி கிட்ட கொடுங்க. இரு கொடுக்கறேன். என்ன வள்ளி பேசு, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல நீ வந்து அம்மாடி ஆனந்தி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணன் நான் இருக்கேன். உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீ எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும், சரியா? இந்தாமா பார்லர் பொண்ணுங்களா, என் தங்கச்சி தான் மனப்பொண்ணு. இந்த ஊர்லயே யாருமே பண்ணாத மாதிரி நல்லா அழகா மேக்கப் போட்டு விடணும், புரியுதுல்ல? சரிங்கண்ணா. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஏ வேலு, ஏன்பா உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? ஏதோ சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தர மாதிரி நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க. இது கல்யாணப்பா. இது உன் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அவ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடுன்னு யோசிச்சியா? அந்த சோகத்துல அவ பைத்தியமாகி ரோட்ல துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே அலைஞ்சான்னு வையி. இங்க பாரு, பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வாக்கு கொடுப்பா. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிமா. விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்காம போனாதானே நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனா ஆனந்திக்கு கார்த்திக்கு தான் கல்யாணம் நடந்துடுமே. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பி வேலு. உனக்கு எதிரா நிக்கிறது ரத்தனம். அவனை எதிரா நிக்க வச்சிருக்கேன். அவனை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஐயாவோட ஆசீர்வாதத்தோட தான் கார்த்தி ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். நீ அசிங்கப்பட்டு உன் தங்கச்சி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பாக்குறேன். பாலகா, ஒரு நிமிஷம் இருங்க. வள்ளி, என்ன பிரைடல் மேக்கப் அது இதுன்னு சொல்ற? அதுவும் என்னவோ மனப்பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ற. என்ன நடக்குது? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சிரிக்கிற? இங்க பாரு, நீங்க 2 பேரும் ஏதோ பண்ண போறீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இன்னுமா உனக்கு புரியல? கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண போறோம். என்னது? எனக்கா? என்ன விளையாடுறியா வள்ளி? இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? என் அம்மா அப்பா ரொம்ப மனசு அடைஞ்சு போயிருக்காங்க வள்ளி. அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நானும் உங்க அண்ணனும் சமாளிப்போம். நீ சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா என்னால ரெடி ஆக முடியாது வள்ளி.
கார்த்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஏய், நீ கார்த்தியை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். கார்த்தியும் அந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கான். ஆனா 2 பேரும் இந்த பிரச்சனையை சமாளிக்க பயந்துகிட்டு விலகி போலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் உங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லடி, உங்க காதலுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் வள்ளி. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நாங்க ஒண்ணு சேருவோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மனசு விட்டு போய் தான் வேண்டான்னு சொல்றேன். ஏய், பிரச்சனைங்கிறல்ல, அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான். ஏய், என்ன சொல்ற? ரேணுகா தான் எல்லாத்துக்கும் காரணமா? இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா என் சந்தேகம் முழுக்க முழுக்க அவ மேலதான். கூடிய சீக்கிரம் அவ பண்ண எல்லா சதியும் நான் கண்டுபிடிப்பேன். இங்க பாரு ஆனந்தி, மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண ரெடி ஆகும் போது வர வலியும் வேதனையும் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன். உன் அண்ணன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம போயிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கும்னு யோசிச்சாலே பகீர்னு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திகோட தான் நீ வாழணும். நானும் வேலனும் உங்களை வாழ வைப்போம். அதனால நம்பிக்கையோட இரு. ம்?